அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 19ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதை பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னோம்னா ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான். ரெக்கமெண்டேஷனுக்கும் தகவலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது முழுக்க தகவல், அதுவும் இன்றைய தகவல். இதில் தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடீஸில் இந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடீஸ்லாம் இல்லை, நானும் உங்களே மாதிரி ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஃபிட்டு, போனஸு, ரைட் இஷ்யூ, அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவபிள் லிஸ்டட் கம்பெனிஸ், அதுமாதிரி நிறைய ஐபிஓஸ் லைனாக இருக்குது, வருஷம் கட்டி இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போது எந்த ஐபிஓ நல்லா சூப்பராக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போது டிஐஎஸ் எஃப்எஸ் டேட்டா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து 3943 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஓவரால் சொல்கிறேன் நான், அதில் பையும் பண்ணியிருக்காங்க, செல்லும் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3943 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 4224 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை யார் காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா நம்ம டிஐஎஸ் தான், அதாவது நம்ம கைப்புள்ள தான். ஸோ அவர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கொஞ்சம் தூக்கி எடுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ விற்றதுனால மார்க்கெட் இன்றைக்கி டவுனு தான். ஸோ ஓவரால் இன்றைக்கி டிஐஎஸ் தான் வின்னராக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இனர்டியா ஸ்டீல் லிமிடெட் 744 ரூபா கன் பேஸு 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். இதற்கான ரெக்கார்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஜனவரி தான் ரெக்கார்டேட்டு. செக்டார் வந்து ஸ்டீலில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் அதில் மென்ஷன் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா என்சர் கம்யூனிகேஷன் லிமிடெட் கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா 298 எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. மினிமம் லாட் சைஸ் 500 குவான்டிட்டி. 1:1 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸ். இதற்கான ரெக்கார்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டார் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. என்சர் கம்யூனிகேஷன் லிமிடெட். கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் 763 ரூபா கேன் பேஸு 1:2 ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 2 ஷேர் வச்சுருந்தேன் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 1:2 போனஸு 2 ஷேர் வச்சுருந்தால் 1 ஷேர் போனஸாக கிடைக்கும். 4 ஷேர் வச்சிங்கன்னா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 3 ஜனவரி 2025 தான். செக்டார் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி. ஹர்டின் இந்தியா லிமிடெட் கேன் பேஸ் 29 2:5 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதை நம்ம 5 ஷேர் வச்சிருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். 10 ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் போனஸாக கிடைக்கும். அதற்கான ரெக்கார்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 22 டிசம்பர் தான் ரெக்கார்டு. செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் ஃபர்னிச்சிங்கில் இருக்காங்க. ஹர்டின் இந்தியா லிமிடெட். அடுத்து அனுப்பம் ஃபின்சர் லிமிடெட் 2 ரூபா கரண்ட் பேஸு. ஸோ பெனி ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 11 கோடியே 56,37,500 ஷேரை வந்து ரைட் இஷ்யூவில் கொடுக்க போகிறாங்க. இதன் மூலம் கம்பெனி 20 கோடியே 23 லட்சத்தை மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1.75 ₹1 ஃபேஸ் வேல்யூ 75 பைசாங்கிறது ப்ரீமியம். ரெக்கார்டு வந்து 27 டிசம்பர் தான் ரெக்கார்டு. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு 6 ஷேர் வந்து அலாட்மெண்ட் ஆகும். ரேஷியோ வந்து 1:1 ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் நம்மளுக்கு 6 ஷேரு. நம்ம அதை வந்து நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த ரைட் இஷ்யூவில் அப்ளை பண்ணணும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 13 ஜனவரிக்கு ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது 31 ஜனவரி. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் பேங்கில் போய் நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை ரைட் இஷ்யூ வேண்டாம் நம்ம சேல் பண்ண விரும்பினோம்னா 13 ஜனவரிலேருந்து 27 ஜனவரி வரைக்கும் அந்த 6 ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம சேல் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரைட் இஷ்யூவில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ரைட் என்ட்ரிமெண்ட்டை சேல் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். முதல் ரைட் இஷ்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் முதலாவது பார்க்குறது நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கரண்ட் பேஸ் 2140 24 டிசம்பரில் போர்டு மீட்டிங். ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்துக்க முடிவுப்போன்னு சொல்கிறாங்க. அதை ஃபேஸ் வேலி 10 இருக்குது. அதை 1-2ங்கிறத போர்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸ்பிட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஃபண்ட் ரைஸும் பண்ண போகிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெட்ஜிங்கில் இருக்காங்க. நாலேஜ் மரைன். ஒயாசிஸ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 399 ரூபா கரண்ட் பேஸு 15 ஜனவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. இவங்களும் ஸ்பிட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஃபேஸ் வேலி 10 ரூபா. அதேமாதிரி ஃபண்ட் ரைஸும் பண்ண போகிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சியில் இருக்காங்க. ஒயாசிஸ் செக்யூரிட்டிஸ். ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் கேன் பேஸ் 27 ஒரு பெனி ஸ்டாக்கு 16 ஜனவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்ரெடி இந்த அக்டோபரில் ஒரு 5 பைசா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெனி ஸ்டாக் ரேஞ்சில் தான் டிவெண்ட் தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மன்பா ஃபைனான்ஸ் லிமிடெட் கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா 175 27 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவெண்ட் அறிவிக்கப்பட்டால் அதற்கான ரெக்கார்ட் வந்து 5 ஃபெப்ரவரி 2024. இந்த கம்பெனி ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி தான், நல்ல லிஸ்டிங் எனக்கு கொடுத்த கம்பெனி. அதுமாதிரி ரீசெண்டாக டிவெண்டும் கொடுத்தாங்க 25 பைசா. ஸோ மேற்கொண்டு 25 பைசா டிவெண்டை எதிர்பார்க்கலாம் நம்ம மன்பா ஃபைனான்ஸ்லேருந்து. செக்டர் வந்து என்பிஎஃப்சியில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டாக பார்க்குறது மஜ்ரா லிமிடெட் 1494 ரூபா கன் பேஸு 98 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டர். கம்பெனியோட பேரை மென்ஷன் பண்ணல, ஏன்னா அது ஒரு சீக்ரெட்னு சொல்லிட்டாங்க கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிசாய் லிமிடெட் 228 ரூபா கன் பேஸு 5 கோடி 57 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹரியானா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆயுஷ்மான் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணி பிவிசியில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆர்டர் நம்ம அதிசாய் லிமிடெடுக்கு கிடச்சிருக்கு. கணேஷ் கிரீன் பாரத் லிமிடெட் 603 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்இ கேட்டகரி 57 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது மெகாவாட்டாக தான் கிடச்சிருக்கு, 40 மெகாவாட்டு. ஸோ அதை இவங்க சைடில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க 57 கோடி கிட்ட இதோட வேல்யூ இருக்கலான்னு. ஸோ கிட்டத்தட்ட 58 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கிர்லோஸ்கர் சோலார் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்.
டீப் இண்டஸ்ட்ரீஸ் 602 ரூபா கரண்ட் பேஸு 62 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சீலன் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஜிஇ வெர்னோவா டிஎன்டி இந்தியா லிமிடெட் 2111 ரூபா கரண்ட் பேஸு 400 கோடிக்கும் அதுக்கு மேலேயும் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது வந்து இது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணல, 400 கோடிக்கு மேலே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டர் கொடுத்தது ஸ்டெர்லைட் கிரிட் 32 லிமிடெட். சாரி. அடுத்து நம்ம பார்க்க போது தான் ஐபிஓஸு. வருஷம் ஒரு 4-5 ஐபிஓ இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 ஐபிஓ மட்டும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மற்ற ஐபிஓ வந்து நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ட்ரான்ஸ்ரைல் லைட்டிங் ஐபிஓ. இந்த கம்பெனியோட என்ன பிஸ்னஸில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இபிசின்னு சொல்லுவோம், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ட்ரான்ஸ்ரைல் லைட்டிங் ஐபிஓ. இவங்களோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண கம்பெனியாக தான் இருக்காங்க. 2022 64 கோடி, 2023 107 கோடி, 2024 233 கோடி. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே டபுள் ஆகிட்டே வருது. போன வருஷம் 107 கோடி, இப்போ 233 கோடி. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதேமாதிரி போராவிங்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. போன வருஷத்தை போராவிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே தான் இருக்குது. இந்த ஜூனில் மட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்க கம்பெனியாக தான் இருக்காங்க. நல்ல அசெட்டு, நல்ல நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இருக்காங்க. ட்ரான்ஸ்ரைல் லைட்டிங் ஐபிஓ. அதேமாதிரி இவங்களோட ஐபிஓ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு. ஆக்சுவலி 19ஆம் தேதி க்ளோஸ் ஆகிறது. 23 டிசம்பருக்கு க்ளோஸ் ஆகுது. லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 27 டிசம்பருக்கு லிஸ்ட் ஆகுது. ரீஃபண்ட் பண்ணுறது 26 டிசம்பருக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட ஐபிஓ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 410 ரூபாலேருந்து 432 ரூபா. ஸோ அதிகபட்சமாக 432 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 838 கோடியே 91 லட்சம். இதில் வந்து 400 கோடிங்கிறது ஃப்ரெஷ் இஷ்யூவாக கொடுக்குறாங்க. 438 கோடியே 91 லட்சங்கிறது ஆஃபர் ஃபார் சேல். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செல்ரோட அவங்க ஷேரை வந்து செல் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 34 ஷேர் மினிமம் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லாட்டில். ஒரு லாட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,688. ஸோ நீங்கள் ரீட்டெயிலாக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லாட் என்னமோ அப்ளை பண்ணலாம். ஸோ 14,688 ரூபா நீங்கள் ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 48லேருந்து 43லேருந்து 42% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இன்னைய டேட்டில் சொல்கிறாங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இது லிஸ்ட் ஆகும்போது மாறலாம். சில கம்பெனி ஒன்றுமே இருக்காது. நான் லிஸ்ட் ஆகும்போது நல்ல லிஸ்டிங் கொடுத்துருக்கேன். இந்த சாய் லைஃப் இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆனது. ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் 42% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுது ட்ரான்ஸ்ரைல் லைட்டிங் ஐபிஓவில். அடுத்து நான் பார்க்குறது டேம் கேபிட்டல் அட்வைசர் ஐபிஓ. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காக இருக்காங்க இந்தியாவில். அதுமாதிரி இவங்களோட இப்போ ஃபண்டமெண்டலும் பார்த்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடியதாக இருக்காங்க. ஆனால் போன வருஷம் ரொம்ப கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. 2022 21 கோடி பண்ணியிருக்காங்க. 2023 8 கோடி தான் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதே 24 பார்த்தீங்கன்னா 70 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட இது பார்த்திங்கன்னா போன வருஷம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. இந்த வருஷம் நல்லா சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 கோடி. அதுமாதிரி போராவிங்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. போராவிங்ஸும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி மாதிரி தான் தெரியுது ஃபண்டமெண்டலில் பார்க்கும்போது. அதுமாதிரி இவங்க ஐபிஎம் பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது 23ஆம் தேதி. ரீஃபண்ட் பண்ணுறது 26ஆம் தேதி. லிஸ்டிங் ஆகிறது 27ஆம் தேதி. இவங்களோட ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 269 ரூபாலேருந்து 283 ரூபா. ஸோ அதிகபட்சம் 283 ரூபா. ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா 840 கோடி. இதில் வந்து எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது ஆல்ரெடி இருக்க ஷேர் ஹோல்டர் விற்கிறாங்க. ஸோ 840 கோடிக்கு ஆஃபர் ஃபார் சேல். ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா நினைச்சிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 53 ஷேர் மினிமம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 14,999 ரூபா, கிட்டத்தட்ட 15,000 ரூபா நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும், பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் 60% வரைக்கும் காட்டுது. நல்ல ஒரு சூப்பரான லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த கம்பெனி 43 42 காட்டுச்சு. பட் இது 60% வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. டேம் கேபிட்டல். அடுத்து பார்த்திங்கன்னா மமதா மஷினரி ஐபிஓ. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேகு அதை தயாரிக்கிற மிஷின்ஸு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி லோக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளையும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பிளாஸ்டிக் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட மஷினரிஸை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட நம்ம ஃபண்டமெண்டலில் பார்த்தா 2022 21 கோடி, 2023 22 கோடி. ஸோ கொஞ்சமாக 1 கோடி என்னமோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே 2024 பார்த்திங்கன்னா 36 கோடி. ஸோ கடந்த 2 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2024 சூப்பரான ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி போராவிங்ஸ் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம். மற்ற கம்பெனியில் போராவிங்ஸும் கூடியிருக்கு. இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா போராவிங்ஸை கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. 2022 20 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 11 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதே இந்த ஜூனில் பார்த்திங்கன்னா 4 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த ஜூனில் மட்டும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷம் 22 கோடி 36 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு குவார்ட்டர் முடிஞ்சிட்டு வெறும் 22 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ரிசல்ட் தெரியல. மேபி அடுத்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் வந்தால்
நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க, மமதா மஷினரிஸ். இவங்கள்தான் ஓப்பன் ஆகுது 19ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது 23. இவங்க ப்ரைஸ் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹230 243. ஆஃபர் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 179 கோடியே 39 லட்சம். ஆஃபர் ஃபார் சேல் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல் தான். ₹10 ஃபேஸ் வேல்யூ நினைச்சிருக்காங்க. மார்க்கெட் லாட் வந்து 21 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டில் பார்த்தீங்கன்னா ₹14,823 ஒதுக்கிற மாதிரி இருக்கும். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 82% வரைக்கும் காட்டுது. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஐபிஓலேயே இதுதான் ஒரு நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுது. கிட்டத்தட்ட 82% வரைக்கும் உங்களுக்கு லிஸ்டிங் ஏன் கிடைக்க வாய்ப்பு இருக்க மாதிரி இன்னிய டேட்டில் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஐபிஓ மாதிரி தான் தெரியுது. இப்படி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில நேரம் மாறவும் செய்யலாம். அது போக இன்னும் 2 ஐபிஓ இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கான்கார்டு என்விரோ, அந்த ஐபிஓவும் இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா சேம் அதே டேட் தான் எல்லாமே ஓப்பன் ஆகிறதுலாம். பட் இவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹665 ₹701 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ப்ரைஸ் பேண்டு. இவங்க ஐபிஓ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 கோடி மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இல்லை 325 கோடி ஆஃபர் ஃபார் சேல், 175 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ. ஒரு லாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும் கான்கார்டு என்விரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா சனாதன் டெக்ஸ்டைல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 21% காட்டுது. ஸோ இது நல்ல மார்க்கெட் இருக்க மாதிரி தான் தெரியுது. இவங்களும் சேம் அதே தான் 19க்கு ஓப்பன் ஆகுது, 23 க்ளோஸ் ஆகுது. இவங்க இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் வந்து ₹305 ₹321. இவங்களும் 550 கோடிக்கு இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க ஐபிஓ இஷ்யூ. ஸோ இதோட 150 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலு, 400 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ. அதுமாதிரி ஐபிஓ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. ஒரு லாட்டில் 46 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹14,766. ஸோ இந்த ஐபிஓ ஓரளவுக்கு நல்ல மாதிரி தெரியுது, இந்த சனாதன் டெக்ஸ்டைல்ஸ். அதுமாரி கான்கார்டு என்விரோ, இது ஒரு நல்ல கம்பெனி தான். எனக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க, வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் உள்ள கம்பெனி. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஐபிஓ உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. மற்றபடி ஒரு ஐபிஓ அந்த லிஸ்ட் படி சொல்லியிருக்கேன். இதில் மமதா மஷினரிஸ் மட்டும்தான் நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி இருக்குது. இப்படி உங்கள் விருப்பம், நீங்கள் அப்ளை பண்ணுறதா வேண்டாமாங்கிறத உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டு முடிடுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் திணறி வைப்பேன், கொஞ்சம் வாய் கொஞ்சம் குளறிட்டு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.